நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். இந்த ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு சூடுகளமாகவே அனல் பறந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இங்கு உலாவே வந்து கொண்டிருக்கிறார். ஸோ திரும்ப அவருக்கு தமிழக மக்கள் சார்பாக வாழ்த்து சொல்றோம், இந்த அரசியல் களம் சார்பாக வாழ்த்து சொல்றோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு உண்மை சூட்சம ரகசியம்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் நியமித்த 234 ஓகேவா பொறுப்பாளர்களும் 234 தொகுதி பொறுப்பாளர்களும் வேட்பாளர்களும் விஜயை தவிர, ஓகேங்களா, விஜயை தவிர முதல் 10 அன்பர்கள் நண்பர்களை தவிர மீதி அத்தனை பேருமே அடிமுட்டாள்கள் தான். ஓகேங்களா, என் மேல நீங்க கோபப்படலாம், ஆத்திரப்படலாம், ஆனால் உண்மையை ஒரு விஷயம் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். விஜயை தவிர, நான் திரும்ப அழுத்தி சொல்றேன், விஜய் அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்னார், 234 தொகுதிகளிலும் யார் நின்னாலும் அவர்களை பற்றி கவலைப்படாதீங்க. உங்க அண்ணன், உன் தம்பி, உன் மாமா, உன் மச்சான், உன் சித்தப்பா, இந்த விஜய் நிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்க, தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் ஸ்டைல்ல விஜய் சொன்ன ஒரே காரணத்தினால் அவரது சின்னமான இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு அளித்த அந்த விசில் சின்னத்தை உறக்க ஊதிய காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே, குறிப்பா இந்த நண்டு சுண்டுகள், அதனால்தான் விஜய் ஜெயிச்சு ஹரியானையில் அமைந்த பிறகு முதல்ல யாருக்கு நன்றி சொன்னார்னா இந்த குழந்தைகளுக்கு நன்றி சொன்னார். நல்லா கேட்டுங்க, இந்த குழந்தைகளுடைய அழுத்தத்தினால் மட்டுமே, ரசிகர்களுடைய அரவணைப்பினால் மட்டுமே எங்க பார்த்தாலும் ஓட்டு விழுந்திருக்கு. அந்த வகையில அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா 234 தொகுதியில அவர் ஜெயிக்கல, வெறும் 108 தொகுதியில. அந்த 108ல 2 தொகுதி விஜய் நின்றுருக்காரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா 106 பேரு. அந்த 106ல 6 பேர் மட்டுமே, அதாவது என் தம்பி யாதவ் அர்ஜுனா, அன்னை முஸ்லி ஆனந்த், செங்கோட்டியன், இந்த மாதிரி ஒரு 5-6 பேரை தவிர, விஜயோட சேர்த்தா 7 பேர், ஓகேவா, 6-7 பேரை தவிர மீதி 100 பேரும் தேர்தல் களத்தில் நின்றார்களே தவிர ஒருவனும் வேலை செய்யவில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. யார், அதாவது இந்த ஊடகத்துடைய ஆரம்பத்திலே நான் சொன்னேன், யார் என் மீது கோவைப்பட்டாலும் கவலையே இல்லை, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்கிற இந்த சமயத்துல விஜய் தலை குனிந்து நிக்கிறான். சொல்றேன், என் தம்பி தலை குனிஞ்சு நிக்கிறாப்லன்னா அதுக்கு காரணம் இந்த 234 தொகுதியை ஆண்ட களம் கண்ட அந்த வேட்பாளர்கள், தோற்ற வேட்பாளர்கள், ஜெயித்த அந்த 106 வேட்பாளர்கள், அதுல நான் 6 பேரை நான் கழிக்கிறேன். அந்த 100 வேட்பாளர்களால் தான். எங்க பாரு, திரும்புங்க, விஜயுடைய டிவிகே எம்எல்ஏ, கட்சியை சார்ந்த எம்எல்ஏ பேர் என்னன்னு கேளுங்க. உங்க தொகுதியில இல்ல உங்க தொகுதி பக்கத்துல விஜயுடைய கட்சி எம்எல்ஏ பேரு என்னன்னு கேளுங்க. யாருக்குமே தெரியாது. எந்த தொகுதியில அந்த 100 பேர் ஜெயிச்சாங்க, அந்த 100 பேருடைய பேரையும் கேளுங்க. யாருக்குமே தெரியாது. யாரும் பிரச்சாரம் போகவில்லை. பேருக்கு தலைமை முஸ்லி ஆனந்த் கேள்வி கேட்பாப்ல, ஆதவர் ஜீவனா காரி துப்புவாப்ல அப்படிங்கிற ஒரு சிலருக்காக பயந்து, விஜய்க்காக பயந்து ஏதோ ஒரு பேனர் ரெடி பண்ணி, ஒரு குட்டியானியை ரெடி பண்ணி 4 கட் அவுட்டை வச்சானுங்களே தவிர, ஒரு ஆபீஸ போட்டு டைம் பாஸ் பண்ணானுங்களே தவிர ஒரு 10 தெரு தாண்டி இருப்பானுங்களா? ஒரு தொகுதிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு யாரும் தமிழ்நாடு ஃபுல்லா தேர்தல் பிரச்சாரம் எவனும் போல, ஜெயித்த பிறகு நன்றி சொல்ல கூட போல போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. சிங்கிள் பிட்டு போஸ்ட், டபுள் பிட்டு போஸ்ட். வாக்களித்த அனைத்து பெருமக்கள், உனக்காக எவனும் வாக்களிக்கவில்லை, வாக்களித்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நிறைய போஸ்டர் பார்த்தேன். அது யாரோ பேர் சொல்ல விரும்பல. ஆனால் அத்தனை ஓட்டுமே நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிடுங்க, ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே. ஓகேங்களா, நீங்க இன்னைக்கு வேஷம் போடலாம், நாடகம் ஆடலாம், ஒரு பத்திரிகையில போடுறான், ஓகேங்களா, விஜயையே ஏமாத்தி குற்ற வழக்கு உள்ள குற்ற பின்னணியை சார்ந்த
ஓகேங்களா, முதல்நிலை குற்றவாளிகள் தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அசிங்கம். ஓகே, இதெல்லாம் தாண்டி விஜய் இன்னைக்கு கவர்னர் கிட்ட போராடி சட்டமன்றத்துக்குள்ள போய் உட்கார்ந்து பாருங்க. இதே எவ்வளவு இழுக்கிறேன் இந்த நொடி நான் பேசிட்டு இருக்கேன். இந்த நொடி ஓகேங்களா, 13/5/2026 இந்த நொடி பாத்தீங்கன்னா அவர் சட்டமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாரு. அது வேற, அதுக்கு நிறைய அரசியல் சூழ்ச்சித்தனம் பண்ண வேண்டியது இருந்தது, அது பேக்கப். ஓகேங்களா, ஆனால் நான் அதை தான் சொல்லுவேன். ஆரம்பத்துல நிறைய ஊடகங்கள்ல சொல்லுவேன், சீமான் மாதிரி இத்தனை பெர்சன்டேஜ் சொல்லாதீங்க, என்ன வேணா பண்ணுங்க, அது அரசியல். கோழிக்கறி சாப்பிடணும், ஆட்டுக்கறி சாப்பிடணும்னா ஐயோ ஆடு சாவுதே கோழி சாவுதேன்னு பார்த்தா ஆட்டுக்கறி கோழிக்கறி நம்ம சாப்பிட முடியாது. அரசியல் ஓகேவா, அரசியல். ஏதோ ஒரு வகையில நீங்க போய் ஜெயிச்சிட்டீங்க, ஓகே சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் நிறைய கேள்வி கேட்டாரு. எங்க அக்கா, எங்க அண்ணி தலைமை விஜயகாந்த் உடைய பொண்டாட்டி பிரேமலதா அக்கா நிறைய கேள்வி கேட்டாங்க. எதுக்குமே அவரால் விஜயனால் பதில் சொல்ல இயலவில்லை. ஏன்னா அந்த இடத்துல பெரும்பான்மையே இல்லை. யார் காரணம்? விஜய் தலைகுனிவுக்கு காரணம் ஜெயித்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தோத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தான். எம்எல்ஏ சொல்லிக்கல தெரியாதீங்கடா, எவனுமே தெரியாதீங்க, உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. நான் மினிஸ்டர் சொல்லிக்காதீங்க, ஓகேங்களா. உங்களை நீங்களே காரி துப்பிக்கிற கதை, ஓகேவா. தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லாதீங்க. அத்தனை புகழ்ச்சியும் அத்தனை ஏற்றமும் அத்தனை இறக்கமும் விஜயை சார்ந்ததே. நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் நிறைய கேள்வி கணைகளை எழுப்பும் பொழுது என்ன பதில் சொல்றதே தெரியாம தலை குனிஞ்சு போய் அமைதியா இருந்தார். அதுக்கு பிறகு ஐயோ இந்த ஆட்டம் கலைந்து விடுமே, இந்த தேன் கூடு கலைந்து விடுமே, என்னை நம்பி இத்தனை தொண்டர்கள் இருக்கிறார்களே, இத்தனை நண்பர்கள் இருக்கிறார்களே, இத்தனை அன்பர்கள் இருக்கிறார்களே, என்னையே நம்பி இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. அரியணையில உட்கார்ந்தாச்சு, ஆட்சி செய்தே ஆகணும். அமைதி காத்தான் பாரு என் தம்பி விஜய். இட்ஸ் மை அயன் மேன். ஜெயலலிதாவுக்கு அடுத்தது அவங்க அயன் லேடி, இவன் அயன் மேன். எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தத்தை சுமந்து கொண்டால் அதை வெளிக்காட்டாமல் முகத்துல தெரியுது, ஆனால் கோவப்படாமல் ஏற்ற இறக்கத்தோடு அந்த எம்எல்ஏக்கள் இப்படி அப்படி ஒரு பார்வை பார்க்கிற, அதுக்கு அர்த்தம் நான் உள்ள எவனுக்குமே புரியல, தெரியல, சத்தியமா தெரியல எவனுக்குமே. விஷயத்தை தான் எல்லாமே தெரிஞ்சுங்க, தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. டேய், உங்களால தான் நான் தலை குனிஞ்சிருக்கேன், உங்களால தான் அவமானப்பட்டு இருக்கேன். மக்களுக்கு தெரியணுங்க, ஒரு ஆட்டோக்காரருக்கு தெரியணுங்க, ஒரு ரிக்ஷாக்காரனுக்கு தெரியணுங்க, ஒரு தள்ளுவண்டிக்காரனுக்கு தெரியணுங்க, ஒரு ஐயருக்கு தெரியணுங்க, ஒரு பாமரனுக்கு தெரியணுங்க, ஒரு பணக்காரனுக்கு தெரியணுங்க இந்த தொகுதி எம்எல்ஏ யாருன்னு. ஆனா எவனுக்குமே தெரியல. காரணம் என்ன? விஜய்ங்கிற ஒரு பிம்பம் தான், ஓகேங்களா, இன்னைக்கு முதலமைச்சராக உருவெடுத்திருக்கிறது, உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது தவிர உங்களுடைய தனிப்பட்ட முயற்சின்னு எதுவுமே கிடையாது. நான் சொல்றது 100 அன்பர்களை, நண்பர்களை, 100 சட்டமன்ற உறுப்பினர்களை. அந்த 107ல 7 விட்டுருங்க, அந்த 100 பேர் இனியாவது தயவு செஞ்சு கொஞ்சமாவது விசுவாசமாக விஜய்க்காவது செயல்படுங்க. பொறுப்புணர்வோடு தொகுதி பக்கம் சுத்தி வாங்க. உங்களை எல்லாம் காலி துப்புரம் போடுறதுக்கு ஜெயிச்ச பிறகு போஸ்ட் ஓட்டுனா நன்றி சொன்னா போதுமாடா? பேச வரும்ல அத்தனை பேரையும் நான் சொல்றேன், போய் களம் காணுங்கள். என்ன பிரச்சனை மக்களோட மக்களாக சேர்ந்து பயணம் செய்யுங்க. என்னன்னு கேளுங்க, அரவணைச்சு போங்க. உன் பிரச்சனை என்னன்னு கேளுங்க, நல்லதோ கெட்டதோ, முடியலையோ என்னன்னு கேளுங்கயா, போங்கயா. வீட்டுக்குள்ள உட்காந்து ஏசியை போட்டு தூங்க வேண்டியது, ஐஎம் எம்எல்ஏ சொல்லிட்டு தெரிய வேண்டியது. அது ஒரு பொண்ணு தமிழே தெரியாதா தங்கச்சி உனக்கு? பேசோட உரும்புல ஏதோ அமைச்சராணி தமிழ் தெரியாதா? இங்கிலீஷ் தானா? தமிழ்நாடு
நீ தெலுங்கு அறியாரு, கன்னடா அறியாரு, மலையாள அறியாரு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. உனக்கு தமிழ் நல்லா தெரியல, பேச தெரியும்ல? பேச தெரியலன்னா வாயை மூடிட்டு வாழணும். இங்கிலீஷ் பேசு. என்ன இங்கிலீஷ் பேசு? என்ன இங்கிலீஷ் பேசு? கன்னடத்துல போய் கன்னட மொழியில தான் பேசணும். அங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர். நீ போய் பிரிட்டன்ல போய் இங்கிலீஷ் பேசு, தப்பே இல்லை. உன்னை வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். அமெரிக்கால போய் இங்கிலீஷ் பேசு. தமிழ்நாட்டுல உட்காந்துங்க நீ என்ன இங்கிலீஷ்? முதல் நாள் அவ்வளவு தெளிவா பேசுற நீ சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி ஏத்துக்க வராம, எம்எல்ஏ சான்றிதழே எடுத்துட்டு வராம வரேன். என்ன ஒரு அதிகம் பிரசங்கி தரும்? டெய்லியும் உன் மூஞ்சி ஏதாவது ஒரு பேப்பர்ல வரணும், ஏதாவது ஒரு மீடியாவில் வரணும், விஜய்க்கு அடுத்தது நான் வரணும். பக்கா பிளான் தங்கச்சி உனக்கு. இந்த மாதிரி அறவேக்காடுத்தனமா தயவு செஞ்சு யாருமே இருக்காதுங்க. அந்த பொண்ணையே நான் சொல்றேன், அறவேக்காடு தான். அறவேக்காடு. விஜய்க்கு அசிங்கப்படுத்தாதீங்க. விஜய் அசிங்கப்படுத்தினால் டிவிகே தமிழக வெற்றி கழகத்தை அசிங்கப்படுத்தின மாதிரி, தமிழக வெற்றி கழகத்தை அசிங்கப்படுத்தினால் தமிழ்நாடு அரசை அசிங்கப்படுத்தின மாதிரி, தமிழ்நாடு அரசை அசிங்கப்படுத்தினால் அந்த பொண்ணு நாளைக்கு அமைச்சரா ஆனா கூட சரி, உன்னுடைய பதவியை அசிங்கப்படுத்தின மாதிரி, அதுக்கு கீழே செயல்பட்ட அதிகாரிகளை அசிங்கப்படுத்தின மாதிரி, உனக்கு ஓட்டம் போட்டாங்க ஒவ்வொரு விளக்கணைகளும் அப்படிதான் சொல்லுவேன். நீ யாருன்னு உனக்கு ஓட்ட போட்டாங்க அத்தனை பேருக்கு அசிங்கப்பட்டு தலைமுறைங்க. நல்லா தமிழ் பேசுவல, தமிழ் பேசு. ஓகேவா? அடுத்தது ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த அம்மா அவங்க சொல்றாங்க, எங்க அம்மாவும் மாற்றுத்திறனாளி தான், நான் மாற்றுத்திறனாளிக்கு பிறந்தேன். அதெல்லாம் தேவையா? மைக்கு நீட்டாலே கொலன்னு ஏதாவது பேசி தொலைக்கிறேன். பேசாம அப்படி உனக்கு பேச தெரியலன்னா தயவு செஞ்சு அப்படி ஓரமா உட்கார். செங்கோட்டையன் மாதிரி, முஸ்லிம் மாதிரி, ஆதவம் மாதிரி, ஜாம்பவன் நிறைய பேர் இருக்கான். அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கொள். அதை விட்டுட்டு தேவைத்தனமா பயமான்னு பேசினே இருக்க. திரும்ப சொல்றேன், பேர் சொல்ல விரும்பலை, யார் என்று உங்களுக்கே தெரியும். டிவிகே அப்படின்னா தொண்டர்கள், ரசிகர்கள், அன்பர்கள், நண்பர்கள். நான் விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்கள்ல நான் அவருக்கு பாசிட்டிவா நான் பேசியிருக்கேன். விஜயோடைய வெற்றி தோல்விகளையும் நான் பகிர்ந்திருக்கேன். ஆனால் விஜய் அரசாங்கத்தில் தவறு செய்தால் சுட்டி காட்டவும் நான் தயங்க மாட்டேன். இதே தொண்டர்களாக இருக்கட்டும், விஜய் மாதிரி தான் அன்பர்களாக இருக்கட்டும், நீங்கள் நல்லது செய்தால் இந்த லாகா சுதாகர் உங்கள் பாராட்டை செய்வேன். நீங்கள் தவறு இழைக்கும் பட்சத்தில் உங்களை சுட்டி காட்டவும் நான் தயங்க மாட்டேன். ஓகே, நீங்க தவறு பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த அசிங்கமும் விஜய்க்கு தான். 234 தொகுதியிலும் நான் ஜெயிப்பேன்னா நீங்க அசிங்கப்பட்டு தலை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தங்க கிட்டையும் போய் கால விழாத குறையா விழுந்துகிட்டு இருக்கேன். தேவையா? நீங்கள் உத்வேகமாக பணி செய்து இருந்தால், உண்மையாக பணி செய்து இருந்தால், விஜய்க்கு விசுவாசமாக இருந்திருந்தால், ஒவ்வொருத்தன் பதவி ஏத்துக்கிறான். ஆண்டவன் மீது ஆணையாக ஏன்டா அப்படி ஐஸ் வைக்கிறீங்க? ஆண்டவன் ஒருத்தம் தான்டா. எங்கள் ஆண்டவன் மீது ஆண்டையாக விஜய காமிக்கிறான். ஒருத்தன் பேச ஆரம்பிச்சாயா, இருக்கிறப்ப 50 பேரும் சொல்றேன் எங்கள் ஆண்டவன், எங்கள் ஆண்டவன். அப்ப உங்க அம்மா அப்பா யாரு? உன் குலதெய்வம் யாரு? விஜய் சொல்ல சொன்னாப்லையா? சத்தியமாக சொல்கிறேன், உங்க எல்லாத்தையும் விட விஜய் எனக்கு நெருக்கமானவர். அவங்க ஐயா அப்பா சந்திரசேகர் எனக்கு நெருக்கமானவர். எந்த இடத்துலயும் அவர்கள் இந்த வஞ்ச புகழ்ச்சியை தயவு செஞ்சு ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க போய் மாட்டிக்காதீங்க. இன்னைக்குனா ஒரு 4 டென்ஷன் ஆகி விஜய் காலி துப்பிடுவான். நான் திரும்ப சொல்றேன், என் தம்பியோட குணம் உங்களை விட எனக்கு நன்றாகவே தெரியும். தயவு செஞ்சு அசிங்கப்பட்டு நிக்காதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எட்ட பதவியை, உங்களுக்கான பதவியை செவ்வனை சிறப்பா செய்வீங்க நான் நம்புறேன். இவ்வளவும் திட்டிட்டு நம்புறேன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். வேற வழி இல்ல. மக்கள் கூப்பிட்டு உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்பிதான் ஆகணும். தயவு செஞ்சு சொல்றேன், மனசாட்சிக்கு விரோதமா வீட்டுல உட்காந்துங்கன்னு 8 மணி வரையும் தூங்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ட போட்டுக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு வராதிங்க. காலைல 4 மணிக்கு எழுந்து தொகுதி பக்கம் போங்க. என்ன பிரச்சனைன்னு பாருங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் போங்க. இன்னைக்கு என்னையா வழக்கு பதிஞ்சிருக்கு, எத்தனை வழக்கு பதிஞ்சிருக்கு, எத்தனை குற்றப்பண்ணி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு ஒயின் ஷாப் பக்கம் போங்க, டீ கடை பக்கம் போங்க, பூக்கடை பக்கம் போங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போங்க, ஆட்டோக்காரங்க பக்கம் போங்க. என்னையா பிரச்சனை கேளுங்க. சொல்லுவான், கொடுப்பான் இவ்வளவு பெரிய லிஸ்ட். 100 புகார் சொல்லுவான், 100 வேண்டுகோள் விடுப்பான், 100 மனு கொடுப்பான். அத்தனையும் உங்களால செய்ய முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது செய்யுங்க. 100ல 10ஆவது செஞ்சு முடிங்க.
ஓகேங்களா? அப்பதான் நீங்க உண்மையா சொன்னீங்களோ, ஓகேங்களா, வெறும் மஞ்ச புகழ்ச்சியுடைய ஆண்டவன் விஜயை காமிச்சீங்களோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை அது மஞ்ச புகழ்ச்சி தான். அந்த ஆண்டவனுக்கு நீங்க கொடுக்கும் காணிக்கையாக அது இருக்கும். மக்களுக்கு செய்யும் தொண்டு உங்கள் தலைவனாகிய ஆண்டவன் விஜய்க்கு செய்யும் ஒரு ஒரு காணிக்கையாக இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் விசுவாசம். இது வரைக்கும் தேர்தல் கணக்குல நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எவனுமே பணி செய்யலை. ஆதாரத்துடன் உங்கள் விஜய் முன் உங்களை எல்லாரையும் நிக்க வச்சு அசிங்கப்படுத்த என்னால முடியும். எல்லா தொகுதியிலும் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. சும்மா 4 நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு வீடியோ போட்டோ நான் காமிக்கிறீங்க. ஓகேங்களா? உங்க தொகுதியில எல்லா நண்பர்களை சொல்றேன். நான் அது குறிப்பிட்ட அந்த 7 பேரை தவிர 107 பேர்ல அந்த 7 பேரை தவிர, ஓகேங்களா, 100 பேர்கள் விஜயை ஏமாற்றி அரியணையில் வந்து உட்கார்ந்திருக்கீங்க. உங்க பேருக்கு பின்னாடி எம்எல்ஏ மினிஸ்டர். உங்கள் குடும்பம் பெருமைப்படலாம், உங்கள் நண்பர்கள் பெருமைப்படலாம், உங்கள் அன்பர்கள் பெருமைப்படலாம், அரசியல் பெருமைப்படாது. ஓகேங்களா? பத்திரிகை பெருமைப்படாது. ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகை. அது உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்குது. பெருமைப்படாது. காவல்துறை உளவு பிரிவு உங்களுடைய ஆவணங்களை சேர்த்துக் கொண்டே இருக்கு. அது பெருமைப்படாது. என்னைக்கு தாக்கல் செய்வான் இவன் எல்லாம் போர்ஜரி. அந்த இடத்திலையும் நீங்க துண்ட உதவி தோல்ல போட்டு போயிட்டே இருப்பீங்க. விஜய் தான் தலை குனிவான். நேற்று வரைக்கும் எடப்பாடி நானுங்க. இன்னைக்கு பதவிக்காக எடப்பாடி தூக்கி போட்டு பதவிதான் முக்கியம் ஒரு சிலர் போயிட்டான். அந்த மாதிரி கதையாக விஜயை தலைகுனிய விட்டுறாதீங்க. ஓகேவா? மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஃபைட் ஃபார் ரைட். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. விஜய் உடைய வெற்றிக்கும் இந்த ஆகாஷ் சுதாகர் துணையாக இருப்பான். விஜய்க்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை சுட்டி காட்டவும் தயங்க மாட்டான். உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் இருப்பேன். விஜயுடைய அரசாங்கம் இன்னும் 5 ஆண்டுகள் சிறப்போடு செயல்படணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். சோ நான் திரும்ப சொல்றேன், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. உங்க நிர்வாகத்தில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் இந்த ஊடகம் மூலியமாக திரும்ப திரும்ப சுட்டி காட்ட தயங்க மாட்டேன் என்பதை நான் நிறைவாக சொல்லி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.